ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். கடந்த வாரத்தில் தேவன் உங்களோடு பேசினாரா? ஆமென். தேவ சாயலாக நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தர் நாம் அறியும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஆமென். சபையானது கிறிஸ்துவின் மணவாட்டி. ஆமென். சபை கிறிஸ்துவின் மணப்பெண். ஆமென். ஹல்லேலூயா. சபை மணவரை. ஆமென். சபை மணவரை, மேரேஜ். வேதம் திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் முடிகிறது. ஆமென். அப்பொழுது நம்முடைய திருமணங்கள் சாயலாக இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் ஒரு ஐக்கியத்தின் சாயலாக திருமணம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. சபை, நான் சொல்லுகிறது போல இந்த மாதிரி வேற யாரா சொல்லி கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, சபை ஒரு மணவரை. ஆமென். இட்ஸ் a marriage. தீர்க்கதரிசிக்கும் சபைக்கும், ஆமென், இத வேற மாதிரி சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லல, ஹோசியால சொல்லுவார் அந்த மாதிரி. ஆமென். தீர்க்கதரிசிக்கும் a prophet, God, மணவாட்டிக்கும் நடக்கும் திருமணம். ஆமென். இயேசு மணவாளன், சபை மணவாட்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அழகான ஒரு உறவு, a beautiful relationship. We need to understand. நமக்கு புரியணுங்க, நம்ம நல்ல ஆழமா நம்ம இருதயத்தில் பதியணுங்க. கிறிஸ்து சபையை எவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். Christ loves us so much. இயேசுவை போல நம்மை நேசிப்பதற்கு வேறு ஒருவருமே இல்லைங்க. Nobody can love us. என் ஆத்ம நேசர். ஆமென். யார் என் ஆத்மாவை நேசிக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் என் ஆத்மாவை நேசிக்கும். வேற யாராலையும் நேசிக்க முடியாது. அவர் அழகுள்ளவர், 1000 சிறந்தவர், சாரோனின் ரோஜா, அவர் லீலி புஷ்பம், அவர் இனிமையானவர், அவர் அருமையானவர், தேனிலும் தேனிலும் மதுரமானவர், என் மாறாவை எல்லாம் போக்கும் மதுரமானவர். என் இயேசுவை போல ஒருவர் இல்லை. There is no one like Jesus. There is no one like Jesus. உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். எத்தனை பேரால ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிக்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, ஒரே மாதிரி சொல்றாங்க. ஆமென். பாரம்பரிய சில சுவிசேஷ கூட்டங்களுக்கு போகும் பொழுது நம்முடைய சபையில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்று நீ மரித்து போவாய் என்றால் நீ எங்கே போவாய்? இல்ல, இன்று நீ மரித்தாய் என்றால் எங்கே போவாய்? நீங்கள் மரித்த உடனே பரலோகத்திற்கு போகும் பொழுது பரலோகத்தின் வாசலிலே பேதுரு காத்திருப்பான். யார் காத்திருப்பா? பேதுரு காத்திருப்பார். அவர் ஒரு பெரிய புஸ்தகத்தை வைத்திருப்பார். பரலோகத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்பாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இல்ல, இப்படி எல்லாம் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம். நம்ம இல்ல, என்ன சொல்ல முடியும்?
இயேசுவின் ரத்தத்தால வந்திருக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமென். எதுவால வந்திருக்கிறேன்? இயேசுவின் ரத்தத்தால வந்திருக்கிறேன். சுவிசேஷங்களை இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படிலாம் கேட்டு இருக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அப்ப ஆவி வேற இல்ல, மனவாட்டி வேற இல்ல. ஆவியும் மனவாட்டியும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு பேருமா தான் வாங்கன்னு சொல்றாங்க. ஜீவ தண்ணீர் அண்டையில் வாங்கள், லிவிங் வாட்டர்ஸ். வா வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பாவனாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். மனவாட்டிய சேர்ந்து கூப்பிடுதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மணவாளன் வேற, மணவாட்டி வேற இல்லைங்க. மணவாளனும் ஒண்ணு, மணவாட்டியும் ஒண்ணு. மணவாளனையும் மணவாட்டியும் பிரிக்க முடியாது. பிரிச்சு பேசாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மாப்பிள்ளையையும் பொண்ணையும் பிரிச்சு பேசாதீங்க. மணவாட்டியும் ஆவியும் ஒரே மாதிரி, ஒரே சத்தமா ஒன்றாக இசைந்து உருகிற சத்தம், ஜீவ தண்ணீர் அண்டை வா. இருபத்தி 21:2 யோவான் ஆகிய நான் வெளிப்படுத்தின விசேஷம், புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆமென். அகைன் மணவாட்டியில தான் வருது கடைசியில. மணப்பெண், மணவாட்டி. அப்போ புதிய எருசலேம் எப்படி வருகிறது? இறங்கி அலங்கரிக்கப்பட்ட எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக மணவாட்டியை போல ஆயத்தமாக பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே கதைகளை வாசிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையாக இருக்கிறதுங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையே ஒரு காவியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கை ஒரு கதையாக இருக்கிறது. வேதத்தில் எவ்வாறு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குதோ அதுபோல எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, நெளிவு சுழிவு இருக்குது, பள்ளங்கள் மேடுகள் இருக்கிறது, நன்மைகள் நிறைந்திருக்கிறது, தீமைகள் நிறைந்திருக்கிறது, சுவாரஸ்யங்கள் நிறைந்திருக்கிறது, அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது, வறட்சிகள் நிறைந்திருக்கிறது. சபை அப்படிதாங்க இருக்குது. சபை, ஆண்டவர் சபையை இணைக்கணும்னு விரும்புறாரு பரலோகத்தோட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபை பரலோகம் போல மாறிக்கிட்டே வருது. ஆண்டவர் அதை தான் செஞ்சுக்கிட்டே வராரு. இப்போ நம்ம யாருன்னா வனாந்தர மணவாட்டி. யாரு? வனாந்தர மணவாட்டி. A wilderness bride. நம்ம இன்னும் போய் சேர வேண்டிய இடத்துல சேரல, போயிட்டே இருக்கிறோம். கானான் உள்ள போனோம், வாக்குத்தத்தத்துக்குள்ள போனோங்க. அதனால சபையில என்ன இருக்குது? எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னும் பூரண சரீரம் உள்ளவர்களாய் நம்ம இன்னும் மாறல. அப்ப சபை எப்படி இருக்குதுன்னா, மாறுகிற, மறுரூபமாகுகிற ஒரு திருச்சபையாக தான் சபை இருக்குதுங்க. அப்படிதாங்க பிரதிபலிக்குது. அப்ப சபையில ஒரு விடுதலை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு வரும் பொழுது முகமடி அணைந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சர்ச் மாஸ்க் அப்படின்னுவாங்க. என்ன மாஸ்க்? சண்டே சர்ச் உள்ள வரும் பொழுது நம்ம ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் வருவோம். இல்ல, நாம் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல காண்பித்துக் கொள்ள விரும்புகிறோம் சண்டேல சர்ச்சில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு திருச்சபையில் இருக்குது. அதனால நான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆண்டவர் நீங்க உடைச்சலோட, ஒட்ட உடைச்சலோட,
எப்படி நீங்க உண்மையா நிஜமா இருக்கிறீங்களோ, சர்ச் இஸ் a place that is freedom. நேசிப்பதற்கும் அன்பு கூறுவதற்கும் வளர்வதற்கும் ஒருவருக்காய் ஒருவர் பரிந்து பேசுவதற்காகவும் ஒருவருக்காய் ஒருவர் தியாகம் செய்வதற்காகவும் ஒருவர் பரிசுத்தத்திலே மேன்மை அடைவதற்கும் நன்மைகளை கண்டடையவும் மற்றவர்களுடைய உபத்திரவங்களிலே பங்காளிகளாய் இருக்கவும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யோவான் சொல்றாரு, உங்களுடைய பொறுமையின் ராஜ்யத்தினுடைய உபத்திரவங்களில் உடன் பங்குதாரரும் உங்கள் சகோதரருமாய் இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹalleluya. உங்களுடைய பார்ட்னர் இன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 உங்கள் சகோதரர் என்று சொல்கிறார். சிலர்லாம் நமக்கு லெட்டர் எழுதும் போது பார்த்துருக்கீங்களா, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம், அப்படிதான் இருக்கும். சில மேகசின்லாம் எடுத்தா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து எழுதுகிறோம் அப்படி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? I will greetings to you in the name of Jesus அப்படின்னும் போதே ஐயோப்பா, ஒரு பெரிய பரிசுத்தவான் நமக்கு அப்படியே எபேசு சபைக்கு கடிதம் எழுதுகிறது போல ஒரு உணர்வு. யோவான் எழுதுறாரு பாருங்க ஒரு லெட்டரு. யோவான் சொல்றாரு, உங்கள் சகோதரரும் உங்களோடு கூட உடன் பங்குதாரரும் பாடுகளிலும் ராஜ்யத்திலும் உடன் பங்காளர்களும் பொறுமையோடு கூட இருக்கிறவருமாக யோவான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமா, இவர் எழுதுற லெட்டரை அப்படியே எல்லா சபைகளுக்கு அனுப்ப போறோம் பாருங்க. லெவல் பண்றாரு பாருங்க. இங்கிருந்து நான் பேசுறதுனால உங்களை விட நான் பெரிய பிரபலமோ மேன்மை உள்ளவனோ, நீங்கள் அங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறதுனால என்னை விட நீங்கள் தாழ்ந்தவர்களும் என்னை விட பரிசுத்தத்தில் நீங்கள் குறையுள்ளவர்களா இருக்கிற என்பதற்கு இது அர்த்தம் அல்ல. ஒரே லெவல்ல கொண்டு நிறுத்துறாரு யோவான். நானும் நீயும் சரி சமயா அப்படின்றாரு. நானும் அந்த வனாந்தர மனவாட்டி தான், நீயும் அந்த வனாந்தர மனவாட்டி தான். நம்ம எல்லாம் பரிசுத்தத்திற்கு நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு போகிறோம். திருச்சபை என்பது ஒரு 100 கோபமான ஒரு மனிதர்கள் அல்ல, எவனை போய் வெளியில் அடிக்கலாண்டு போறதுக்கு இல்லை. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் காயப்பட்ட நொறுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை அறிவிக்கவும். மார்க் எழுதின சுவிசேஷம் ரொம்ப அழகா இருந்தது. நாங்கள் நேற்று வாசிச்சோம். இப்படிதான் இருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் ஆரம்பம், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க் 1:1. சுவிசேஷம் நற்செய்திங்க. குட் நியூஸ், the beginning of good news. Church is the place must feel comfortable. சபையில ரொம்ப சௌகரியமா நீங்க இருக்கணும். எவ்வளவு விழுந்தாலும் எவ்வளவு எழுந்தாலும் சபையில அப்பா உடைக்கப்பட்டு நிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய பந்தியை பார்த்து பயந்து ஓடுவாங்க. நான் போன வாரம் தப்பு பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், அதனால நான் விலகுறேன். ஐயோ, அது வஞ்சனைங்க. கர்த்தருடைய பந்தி உங்களை பந்திக்கு நேரம் இழுக்கிறமே தவிர உங்களை வெளியில புறம்பே தள்ளக்கூடாது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென். நான் சர்ச்சுக்கு போன யாரும் என்ன நிதானிக்கல. இயேசு சொல்றாரு, பவுல் சொல்லுகிறான், தன்னைத்தானே நிதானித்தருகிறவன். அவ்வளவுதாங்க. We are all broken vessels. நம்ம உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், நொறுங்கப்பட்டு இருக்கிறோங்க, காயப்பட்டு வந்திருக்கிறோம். நாம் வனாந்தர மனவாட்டியாக இருக்கிறோம். ஆண்டவரை சரியா பார்க்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் தடையாகவே இருக்குதுங்க. எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், தமக்கு முன்பதாக அவர் நம்மை நிறுத்திக் கொள்ளுகிறார். கிறிஸ்து நமக்காக தம்மையே தந்தார். ஆண்டவர் நம்மளை கண்டிஷன் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. நம்மளை ஆண்டவர் கண்டிஷன் பண்றாருங்க. நம்மளை எப்படி மாத்துறோம்னு ஆண்டவருக்கு தெரியுங்க.
சபையாக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக, கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இந்த உலகத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக, கிறிஸ்துவின் பூரணமாய் நாம் இந்த உலகத்திற்கு இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். யோவான், ஏசாயா, ஓசியா, இவங்க எல்லாமே இந்த திருமணத்தை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க, உறவு பத்தி தான். உடன்படிக்கையின் திருமணம், நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொண்டேன், ஓசியால வாசிக்கிறோம். உண்மையும் உத்தமமாய் உன்னிடத்தில் உருக்கமாய் இருப்பேன். மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனவாட்டியின் வார்த்தைகளை பாருங்களேன். லூக்கா 1:52, பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். மரியாள் பாடுறாங்க. இங்கே ஒரு ஸ்திரீ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார், ஒரு ஸ்திரீ ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறாள். ஏசாயால மனவாட்டி குறித்து வாசிக்கிறோம், ஓசியால மனவாட்டியை குறித்து வாசிக்கிறோம், ஆதியாகமத்துல மனவாட்டியை குறித்து வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல மனவாட்டியை குறித்து வாசிக்கிறோம். பைபிள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் புக் இருக்குதுங்க. வேதத்துல இன்னும் ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் இருக்குது, ரொம்ப அதை வாசிக்கிறது இல்லை நம்ம. என்ன புஸ்தகம் தெரியுமா? உன்னத பாட்டு. ஆமென், ஹalleluya. சாலமோன் பாடின உன்னத பாட்டு, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன்னத பாட்டு. அப்படின்னா உன்னத பாட்டு அப்படின்னாலே உன்னத பாட்டு, அவ்வளவுதான். அதுக்கு தாண்டி ஒரு பாட்டு இல்லை. ராஜாதி ராஜா அப்படின்னா இயேசு, கர்த்தாதி கர்த்தா அப்படின்னா இயேசு. ஆமென். பாடல்களில் எல்லாம் பாடல்கள், உன்னதமான பாடல் உன்னத பாட்டு. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. முத்துக்கள் நிறைந்த வாசல் அண்டையில் பேதுரு நின்று நம்மை உள்ளே விடலாமா வேணாமா என்று அவர் யோசித்துக் கொண்டிருப்பார் என்று நாம் நினைக்கிற நேரத்தில் 1ஆம் அதிகாரம், அதே உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைக்குள் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமென். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா வாசனம்? ஆமென். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும். ஆமென். என்னை இழுத்துக் கொள்ளும். அட, வாசல்ல போய் நின்று பேதுரு உள்ள விடுவாரா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் மனவாட்டி பாடுது, என்னை இழுத்துக் கொள்ளும். ஆமென், ஆமென், ஹalleluya. மனவாட்டிய ஆண்டவர் பாட்டு பாடுது, என்னை இழுத்துக் கொள்ளும் அறைக்குள், என்ன பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன கொண்டு போக ஆண்டவரே. ஐயோ, நான் வெளி பிரகாரங்களிலே நின்று விடுகிறேன், நான் அடிமை ஆண்டவரே, நான் வெளியே நிற்கிறேன். மனவாட்டி எப்படி சொல்லணும் தெரியுமா? மனவாட்டி என்ன சொல்லுது? என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. suck me, consume me. Oh, hallelujah. ஆமென், ஆமென். இயேசுவை விட ஒரு நல்ல மனவாள உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பக்கத்துல மாப்பிள்ளை இருந்தாருன்னா தட்டி சொல்லுங்க, ஐயோ அவர் கிட்ட கூட நீ வர மாட்டேன்னு சொல்லுங்க. கிட்ட கூட வர முடியாது. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இப்பூவிலே. ஆமென், ஹalleluya. பெர்க்மன்ஸ் பாடினார்ல, என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், உம்முடைய அன்பில் களி கூறுவேன் மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். அதை விட ஒன்று இன்பமா இருக்குதுங்க இந்த உலகத்துல. அவருடைய நேசம், அவருடைய பாசம்,
அவருடைய உருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. எஸ்தர் சொல்றாங்க 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்புறத்தில் உள்முற்றத்தில் ராஜாவினத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா போர் செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற தவறாத சட்டம் உண்டு. அந்த காலத்துல சட்டம் இருக்குது, யார ராஜா ரூம் உள்ள போயிட முடியாது. நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லுகிறான் எஸ்தர். ராஜா செங்கோலை நீட்டாதான் நான் உள்ள போக முடியும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். நான் போறேன் உள்ள, ஒருவேளை ராஜா செங்கோலை நீட்டலன்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன். ஏன் ராஜாவுடைய செங்கோல் எப்பவுமே நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஆமென். எத்தனை நாள் கழிச்சு போய் நீ நின்றாலும் செங்கோல் எப்பவுமே உனக்கு நேரா நீட்டப்படுது, அறைக்குள் அழைத்து செல்லும். நீ அன்பில் களி கூறுவாய், நீ அன்புல மகிழ்வாய். என் அன்பு உனக்கு போத மகனே, மகளே, என் அன்பு உனக்கு போதன்னு சொல்ற ஆண்டவர் உன்னை ஆராதிக்கிறமா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னில் மகிழ்கிற ஆண்டவர், உன்னில் களி கூறுகிறவர். சுலமித்தியான் சொல்லுகிறார், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அதான். எனக்கு பாத்தீங்க, தாடியே கருப்பாயிடுச்சு. ஆமே, கருப்பா இருந்தாலும் ராஜா என்னில் அன்பு கூறுகிறார். டீப் லவ்ங்க. நான் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இல்ல. நான் ஆண்டவரே என்ன ஒரு வெள்ளையான படைக்கலையப்பா, கரேன்னு பெத்துட்டாங்களப்பா. மற்ற எல்லாரோட நான் என்ன வடியா இருக்கிறேன். இவ சொல்றா, சூலமித்தியா சொல்றா, நான் 2 சேனைக்கு ஒப்பானவர். ஆமே, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஆமே சொல்லுங்களேன். ஓ, உங்களை அன்பு கூறுகிற அவன் தான் பாடுறா. இந்த ஸ்திரீ, இந்த மணவாட்டி தான் பாடுது, என்னை அழைத்துக் கொள்ளோ. ஒன்றாம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. பரலோகம் ஏதோ நரகத்தை விட ஒரு நல்ல இடம் இல்லைங்க. நல்ல கவனிங்க, பரலோகம் ஏதோ நரகத்தை விட ஒரு நல்ல இடம் நினைச்சு அங்க நாங்க போனோம்னு நினைக்காதீங்க. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத இடங்க. மனுஷனுடைய எண்ணத்தில் தோன்றவும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் என்ன பண்ணலையா. ஆமாங்க, நோ, கண்கள் பார்க்கவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. தமிழ் அன்புக்குறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை மனவாட்டிக்காக மனவாளன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கார் என்பதை நம்மளால கிரகிக்க முடியாதுங்க. அதுதான் நீங்க போன கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. இந்த உலகத்தில் இருக்கிற ஆர்கிடெக்ட் அழகழகா வீடுலாம் கட்டுறாங்கன்னு சொன்னா, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் கண் காணவும் இல்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய எண்ணத்தில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு நேசம். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவோடு கூட அப்படி ஒரு நெருங்கிய உறவு, a perfect union. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், a perfect union, பூரணமான ஒரு உறவு. ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வேணுச்சது கனவீனம் உள்ளதாகிய இது கனம் உள்ளதாகும், அழிவுள்ளதாகியது அழிவில்லாததாய் எழுந்தரிக்கும். அப்ப புதிய சரீரத்தோடு மகிமையின் சரீரத்தோடு எல்லா உணர்வுகளோட தாங்க இருப்போம். உன்னத பாட்டில் இருக்கிற இந்த மனவாட்டி ஆவலோடு கூட எதிர்பார்க்கிறார். இந்த உன்னத பாட்டில் இருக்கிற இந்த சுலமித்தியாள் என்கிறதான மனவாட்டி எவ்வளவு பரலோகம் அதிசயமாய் அற்புதமாய் இன்பமாய் அருமையாய் இருக்கும் என்பதை நினைத்து கற்பனை செய்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்.
வெளிப்படுத்துற விசேஷத்துல உள்ள வார்த்தைகளும் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. நம்முடைய இமேஜினேஷனை பெக்கன் பண்ணுதுங்க. நம்முடைய கற்பனைகளை கற்பனை செய்து பார்க்க விரும்புகிறது, யோசித்து பார்க்க விரும்புகிறது. எவ்வளவு இன்பமா, எவ்வளவு இனிமையா. நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரமா இருக்குது. கரெக்டா? என் சரீரத்தை மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். என் ஆவியை பார்க்க முடியாது, என் ஆத்மாவை பார்க்க முடியாது. We are a visible and invisible being at the same time. ஒரே நேரத்தில் காணக்கூடியவர்களும் காணக்கூடாதவர்களும் தான். புரிகிறதா உங்களுக்கு? ஒரே நேரத்தில் காணக்கூடியவர்களும் காணக்கூடாதவர்களுமாய் நாம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. That is how God is. அப்படிதான் ஆண்டவர் இருக்கிறார். அப்படிதான் நம்மை பிரதிபலிக்கிற ஆண்டவரிடத்துல, அப்படிதான் ஆண்டவர் நம்மிடத்துல பிரதிபலிக்கிறாருங்க. நம்ம சரீரத்துல சில பிரதிபலிப்பு, சில பிரஜைகள் நம்ம சரீரத்துல இருக்கு. We represent a visibility and invisibility. காணக்கூடியவைகளும் வெளிப்படுத்துகிறோம், காணக்கூடாதவைகளும் நாம் வெளிப்படுத்துகிறோம். உண்மைதானே? உண்மைதானே? இல்ல? அதனால யாரும் செத்துட்டாங்கன்னா ரமேஷ் எப்போ எடுத்துன்னு வரீங்க வீட்டுக்குன்னு கேட்க மாட்டாங்க. இல்ல? ஏன்னா ஒன்று காணக்கூடாதவை ஒன்று இல்லாம போயிடுச்சுனாலே பாடியை எப்போ எடுத்துன்னு வரீங்கன்னு கேட்குறோம். ஆமென். ஆமென். இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களை ரொம்ப யோசிக்க வச்சுட்டேனா? ஹல்லேலூயா. நம்ம ஆத்மா எப்படி நம்ம சரீரத்தோட ஒட்டி இருக்கிறதோ, தேவன் நம்ம சரீரத்தோட இருக்கிறாருங்க, கலந்து இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாருங்க. மனவாளோட மனவாட்டியும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இசைந்து இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகம், அதாவது பூமியை போல பரலோகம் மாறலங்க, பரலோகத்தை போல பூமி மாறுது. ரிவர்ஸா யோசிக்க கூடாது, தலைக்கீழ யோசிக்காதீங்க. பூமியை போல பரலோகம் ஆயிடுமா? இல்ல இல்ல, பரலோகத்தை போல பூமி இருக்கும். அப்ப பூமி எப்படிலாம் இருக்குதோ பரலோகம் அப்படிலாம் இருக்குது. பரலோகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் பூமி இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நம்ம போய் பூமி போய் பரலோகத்துல நம்ம போய் ஒன்னும் மாத்த போறது இல்லைங்க. whatever is in heaven, பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம். புரியுதா உங்களுக்கு? ரிவர்ஸ்ல யோசிக்காதீங்க. பரலோகத்தை போலதான் நம்ம இருக்கிறோம். தேவ சாயலாக தான் நாம் இருக்கிறோம். போன வாரம் நான் சொன்னேன், தேவன் நமது சாயலாய் திரும்பவும் வந்தாரு மனுஷனான்னு சொன்னேன். பட் ஒரிஜினலா யார் டிசைன்ல இருக்கிறோம்னா தேவனை போல இருக்கிறோங்க. அதனால தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துல ஆலயம் ஒரு பயிற்சி பீடம்ங்க. இட்ஸ் a ட்ரைனிங் சென்டர். பரலோகம் எப்படிலாம் இருக்குது அப்படியெல்லாம் இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யார் உண்மையா உன்னத பாட்டு எழுதான்னு எனக்கு தெரியல. போட்டிருக்கு சாலமோனின் உன்னத பாட்டுன்னு. ஓகே, இதனுடைய தெய்வீக ஆசிரியர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? உன்னத பாட்டினுடைய தெய்வீக ஆசிரியர் யார் என்று தெரியுமா? Who is the divine author? Who is the divine author of the Song of Songs? Is Jesus. இயேசுங்க. It is a full blown expression. நம்முடைய குமாரனுடைய சொரூபமும் குமாரனுடைய தத்ரூபமாக இருக்கிறது. சொரூபம் இல்ல, தத்ரூபமாக இருக்குது. With the very image and expression of the Son of God. எம்மா ஒரு சீஷர்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் இவங்க வேதத்தை வாசிச்சு கொண்டிருந்த சீஷர்கள் தான். ஆனா அவங்களுக்கு இல்ல, என்ன இல்ல, வருகை குறித்ததான அறிவும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை.
இயேசு அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் போகும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ நம்ம யார் நம்ம கூட வந்தா, இயேசு நம்ம கூட வந்தார். அவளுடைய இருதயங்கள் குளிர்ந்து விட்டு எரிந்தது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எவ்வளவு நேரம் வசனத்தை வாசிக்கிறான், கண் திறக்கப்படலங்க. கண் திறக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண் திறக்கப்படும். ஆண்டவரே, கிறிஸ்துவை உன்னத பாட்டில் எப்படியெல்லாம் நான் பார்க்க முடியும் ஆண்டவரே? ஏன்னா எம்மாவூர் சீஷர்களால் இயேசுவை அவர்கள் வாசித்த வசனங்களில் பார்க்க முடியவில்லை. Can you see Jesus in the Song of Songs? இயேசுவை உங்களால உன்னத பாட்டில் பார்க்க முடிகிறதா? மணவாளனும் மணவாட்டியும் உங்களால் பார்க்க முடிகிறதா? கிறிஸ்து இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை நிகழ்காலமோ வருங்காலமோ மரணமோ ஜீவனோ வாழ்வோ சாவோ நன்மையோ தீமையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலுமே, இதுல ரொம்ப கன்ஃபார்ம்டா நீங்க இருக்கணுங்க. ஏங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் என்னை அக்செப்ட் பண்ணிட்டாரா, ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா? இந்த மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையோட போய் சேரணும், இந்த ஏக்கம் மாத்திரம் தான் இருக்கணும். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதுங்க, அட மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கிறா, அந்த பிரச்சனை இல்லை. எப்ப மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்ன்றது தான், எப்ப டேட் தான். ஆமென். இந்த டேட் பிதாவர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், பெரியவர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஐயோ, இந்த உலகத்தில் இருக்கிற கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. பிரியாணி கல்யாண பாடு பார்த்தா ஒரு சந்தோஷம், சைவ கல்யாணத்தினுடைய பத்திரிகையை பார்த்தால் சந்தோஷம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் போயிடலாம், அங்க சைவ திருமணம், அசைவ திருமணம், அங்கே நான்வெஜ் சாப்பிட போலாம். ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். நல்லதான் சொல்லுங்களேன். ஆமென். வருகையின் வார்த்தைகள் இருக்கிறதை அறியாமல் பரிசேயர்கள் சில கேள்விகளை கேட்கும் பொழுது இயேசு அதுக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4-6 வரையிலும் வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4, 5, 6. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இயேசு மேற்கோளிட்டு அவருடைய பரிசேயர்களிடத்தில் பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்க பைபிள் வாசித்திருக்கிறீங்களே, ஆனா ஏன் இப்படி வாசிக்கலன்னு கேட்கிறார். அப்படிதான் அவன் வாசிச்சிருக்கிறான் பைபிளை. பரிசேயன் ரபாய்கள் பைபிளை வாசிச்சவன், தோராவா வாசிச்சவன், 5 பிரமாணங்களையும் வாசிச்சு கரைச்சு கூட்டிச்சு அப்படியே அப்பா அப்படியே இப்படி 100% அது மாதிரி வாழணும்னு நினைக்கிறவன். ஏண்டா இந்த தெளிவு உங்களுக்கு இல்லையா? வாசிக்கிற விதமா வாசிக்கலையா? இது வருங்காலத்தை குறித்து, வரப்போகிற மணவாளனை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் அல்லவா? இதை ஏன் சரியாக வாசிக்கவில்லை என்று கடிந்து கொள்ளுகிறார். இதையே பவுல் மேற்கோளிட்டு காட்டுறார் பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 32 வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 32 வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 5 30-32. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். என்னங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். 31 வசனத்தை பாருங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 32ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஓ, glory to God, glory to God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இது மகா பெரிய ரகசியம். இட்ஸ் a mystery, இட்ஸ் a mystery. இது ஒரு ரகசியம், இது மகா பெரியது. மணவாட்டியும் மணவாட்டில குறித்து நான் பேசுகிறேன். I'm talking about a divine marriage. நான் ஒரு தெய்வீக திருமணம், மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள திருமணத்தை பற்றி பேசுகிறேன். அவன் மாம்சத்தில் மாம்சமும் இவன் எலும்பில் எலும்புமாயிருக்கிறான். ஆங்கிலத்தில் டைப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படியே அதுக்கு ஒத்த சாயல், எப்படி இது நடக்க போகிறது, எது எப்படி பூர்ணமாக இருக்க போகிறது என்பதை குறித்து விளக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனை தேவன் முதலாவது சிருஷ்டித்தார், உண்மையா? கரெக்டா? இரண்டாவது யாரை சிருஷ்டித்தாரு? மனுஷியை சிருஷ்டித்தார். மனுஷனை ஆண்டவர் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார், மனுஷியை ஆண்டவர் மனுஷனிலிருந்து சிருஷ்டித்தார். மணவாட்டி மணவாளனிலிருந்து வெளியில புறப்பட்டு வந்தவள். மணவாட்டி ஒன்னும் மணவாளனுக்கு இரண்டாம் தரம் அல்ல. She is not second. புரியுதா உங்களுக்கு? மனுஷன் தான் மண்ணில இருந்து வந்தான். ஆமென், ஹalleluya. எங்க வைஃப் திடீர்னு காலைல கிச்சனுக்கு போனோன்னு சொன்னாங்க, எப்போ அலுமினியம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒழிச்சிடணும், அலுமினியத்தினால உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நான் சொல்லவே இல்லை, நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், ஆனால் நம்ம உடம்புல ஃபுல்லாக அலுமினியம் தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் மண்ணில் தான் இருக்குது. அந்த மண்ணு தான் நம்ம குக்கர் தான் நம்ம. ஆமென், ஹalleluya. அதனால தான் அந்த வாட்டருக்கு பேர் என்ன தெரியுமா? கடையில் விற்கிறான பேர் மினரல் வாட்டர். மன்னரல் வாட்டர், அது பேர் மினரல் வாட்டர் இல்லை, மன்னரல் வாட்டர். மனுஷன் மண்ணிலிருந்து வந்தானா, மணவாட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலிருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சிருஷ்டித்தாராம். பைபிள் அப்படிதாங்க சொல்லுது. அதனால மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றிலிருந்து ஒன்றுதான் வந்தவங்க வெளியில. முதலாவது ஏன் திரும்பி நீங்க பிரிஞ்சீங்க? புரியுதா உங்களுக்கு சத்தியம்? இங்க இருந்தானே வெளியில வந்தது. அப்புறம் ஏன் தனியா ரெண்டு பேரும் தனித்தனியா பாக்குறீங்க? ரெண்டு பேரும் ஒருவரில் ஒருவருங்க. என் மாம்சத்து எங்க ஆதாமை எழுப்பி விட்ட உடனே, அதாவது ஆதாம கொஞ்ச நேரம் சாவடிச்சார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதாமு செத்தாதான் ஏவாளு வெளியில வருவான்ட்டு ஆதாம முதல்ல சாவடிச்சுதான் ஏவாளை வெளியில எடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நல்ல ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். ஆமென். இயேசு செத்தாதான் இந்த மணவாட்டி உயிரோட வரணும்னு சொல்லி இயேசு, அதனால தான் குமாரனாகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தாருங்க. அதனால தான் அந்த ஆதாம ஆண்டவர் கொஞ்ச நேரம் தூங்க போட்டு உள்ளே இருந்து தூக்குனாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஜீவனுக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் புறப்பட்டது. ஆகவே மணவாளனும் மணவாட்டியும் ஒருவரில் ஒருவரும் ஒருவருமாய் இருக்கிறார்கள், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது நிமித்தமாய் தகப்பன் தன் தாயையும் தன்னுடைய புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோட ஒன்றாக இசைந்திருப்பானாக. இந்த ரகசியம் பெரியது. இயேசு தம்முடைய தகப்பனை விட்டு வந்தாரு பாருங்க. அதனால தீர்க்க தரிசனமா ஆதியாகமம் 2:24 சொல்லுது, தகப்பனை விட்டு இயேசு புறப்பட்டு வந்து மணவாட்டியை திருமணம் செய்து கொண்டார். அதனாலதான் தகப்பன் புருஷன் தன் தகப்பனை விட்டு பிரிந்துன்ற வசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. இயேசு வெளியில வந்தாருங்க, இறங்கினா. Jesus came down. ஹalleluya. ஆதாமை எழுப்பி விட்டவன ஒரு கவிதை சொன்னா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒன்னர் தூங்கிட்டு தான் இருந்தான். நாக் அவுட் பண்ணி வச்சிருந்தார் அவன் ஆண்டவர். எழுப்பி விட்டன, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய். இப்படி ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ், ஒரு கவிதை சொல்றான் பாருங்களேன். மனுஷனை எழுப்பி விட்டு பெண்ணை காட்டணும்னு கவிதை தாங்க சொன்னான். என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்தையும் ஏன்னா உள்ளேந்து தானே வந்துச்சு, அதனால உள்ளேந்து தான் வரும். கவிதை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால புருஷன் தகப்பனை விட்டு அவர் நம்மோடு கூட சேர்ந்த ஒரு அற்புதமான ஆண்டவர். ஆமென் சொல்லி கை தட்டுங்களேன். நம்ம மணவாளன், பரிசுத்த மணவாளன், பாவ மரியாதை சுத்த கண்டன், பரலோகத்திலிருந்து இறங்கி பாவியா இருந்த, விபச்சார சந்ததியா இருந்த, அவர்களுக்கு துரோகியா இருந்த, அவர்களுக்கு சத்ருக்களா இருந்த நம்மை இயேசு நம்ம மணந்து கொண்டாருங்க. அதனால தாங்க இயேசுவை ஆராதிக்கிறோம் நானு. அதனால அந்த இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுப்பேன். ஏன்னா இயேசு எனக்காக தம் ஜீவனை தந்தார். ஆமென். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன், 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். எதை காண்பிக்கிறேன்னு சொன்னாரா? மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் அழைத்து கொண்டு போய் பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். யோவாசு அதை ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பண்றாரு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17:2, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் கிஃப்டா கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவன் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஐயோ, நம்மளை மகிமைப்படுத்துகிறதுக்கு அவர் சொல்றாரு, அப்பா நீங்க என்ன மகிமைப்படுத்துங்க, நீ எனக்கு தந்தருளின, எனக்கு கிஃப்டா கொடுத்த இந்த அன்பு மணவாட்டிய நான் மகிமைப்படுத்தணும்னு சொல்றாரு. என்னங்க சும்மா கம்மியா சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த கிஃப்டை நான் குளோரிஃபை பண்ணும். நீங்க என்ன குமாரனை மகிமைப்படுத்தும் நேரம் வந்தது மாத்திரம் இல்ல, குமாரன் என் மணவாட்டியை மகிமைப்படுத்தும் நேரம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மகிமையான சிருஷ்டிங்க, சாதாரணமான. அதனால தான் நீங்க பரலோகத்துல போய் வாசலெல்லாம் தட்டிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், உம்முடைய அன்பில் களி கூறுவே. நீ வாசல்ல நின்று தட்ட வேண்டிய நீ அடிமை அல்ல, நீ பிள்ளை, நீ மணவாட்டி. 14ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? இங்க ரொம்ப ஸ்பெஷலா ஒன்று சொல்றாரு பாருங்களேன். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அறாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்லன்றாரு பாருங்க. மணவாட்டியை சுதந்தரித்த உடனே டயலாக் மாறிடுச்சு. அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் நான் உலகம் அவர்களை பகைக்கிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. உலகம் என்ன பண்ணுச்சு அவங்கள? நிறைய பேருக்கு உலகம் பகைக்கும் அவங்கள. உலகம் பகைக்குங்க அவங்கள. திருமணத்துக்கு முன்னாடி வரியான்னு கூப்பிடும் உலகம். வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகம் ஒன்று பகைக்கும். ஏன்னா உலகம் அது. ஏசு அப்படி அல்லங்க. அதனால ஏசு சொல்றாரு, இவங்க உலகத்தார் அல்ல ஆண்டவரே, அதனால்தான் உலகம் பகைக்குது. இவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டாங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த மாதிரி நமக்காக அட்வொகேட்டா இருக்கிறாரு பாருங்க, நமக்காக பரிந்துரை பண்றாரு பாருங்க. என் பிள்ளை உலகத்தாரன் அல்ல. 21ஆம் வசனம், அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன ஜெபம் பாருங்க, இயேசு ஜெபம் பண்றாருங்க நமக்காக. The prayer of Jesus, a heart-wrenching prayer. ஆண்டவரே நம்ம ஒண்ணா இருக்கிறது போல இவங்கள நமக்குள்ள ஒண்ணா இருக்கணும்.
இவங்களெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன்பா, இவங்களெல்லாம் எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்க டாடி. ஒன்றாக்கும், எங்களை ஒன்றாக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா இன்னைக்கு? ஆண்டவரே எங்களை ஒன்றாக்குன்னு சொல்லலாமாங்க? எங்களை ஒன்றாக்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி பேதங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற இல்ல வித்தியாசங்கள், பலவீனங்கள் எங்களை ஒன்றாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்றாரு எங்களை ஒன்றாக்கும் ஆண்டவரே என்றாரு. நீர் எங்களை பிரித்து விடும் ஆண்டவரே நீங்க பேசுறீங்க. நான் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்துட்டாருங்க. ஏற்கனவே ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிந்தவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். I love them. ஆண்டவரே என்னை நேசிச்சது போல உங்க சபையை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் மனவாட்டியை நீங்க என்ன நேசிச்சது போல, பிதா குமாரன் நேசித்தது போல குமாரன் திருச்சபையை நேசிக்கிறார். ஆமென். இந்த அன்புக்கு நடுவில் எவனும் வர முடியாது. பிசாசு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பாதாளமே எழும்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் தமது சபையை கட்டுவார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால பிசாசு எவ்வளவு வஞ்சகத்தை கொண்டு வந்தாலும், எவ்வளவு டூப்ளிகேட் க்ளோரி கொடுத்தாலும் அவருடைய க்ளோரிக்கு நிகராகாதே. இருபத்தி 4 வசனத்தில் சொல்றாரு பாருங்க. ஐயோ அப்பா, இதை வாசிச்சு என் நேசரை ரொம்ப நேசிச்சு, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியதுங்க. இட்ஸ் a mystery. புரியாதுங்க. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிட முடியாத அன்புங்க. அளவிட முடியாத அன்புங்க. அப்பா, அளவிட முடியாத அன்பு. நான் இருக்கிற இடத்தில் நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்களும் என்னோட கூட இருக்க நான் விரும்புகிறேன், ஏங்குகிறேன். அவங்க இல்லனாலும் தவிக்கிறேன், அவங்க இருந்தாலும் தவிக்கிறேன். அவங்க பிரசன்னமோ எனக்கு வேணும். I want the presence. I miss them. I miss them in their absence. பிரசன்ஸ்லயும் நான் மிஸ் பண்றேன், absenceலயும் நான் மிஸ் பண்றேன். என் நேசர் வரும் காலம் ஆச்சுதே. முன்னத பாட்ட போய் டீப்பா வாசிங்க. கிராதீன் மலா என் நேசர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏக்கங்க. There is a longing, anticipation. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஏக்கத்துல விரும்புகிறேனப்பா. அவங்க விரும்புறாங்களே இல்லையா, நான் என் கூட அவங்க இருக்கணும். என் மனவாட்டி என் கூட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் மனவாட்டி என் கூட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனுஷர் பார்க்கிற விதமாய் உங்களை அவர் பார்க்கிறது இல்லைங்க. அவர் கண்கள் அழகான கண்கள். முடிந்ததென்று நினைத்த உன்னை ஆண்டவர் தூக்கி எறிந்த உன்னை அவர் தூக்கி கட்டி பிடித்து தோளின் மீது சுமந்து உன்னுடைய சிறகுகளில் உன்னை சுமந்து வந்தே. ஹல்லேலூயா. எபேசியர் 2:6 வாசிக்கிறோம். உன்னதங்களிலும் நம்மை அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. நல்லா டீப்பா இதை நான் வாசிக்கும் போது வாங்கிக்கோங்க. ஆமென். கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே தீவிரியும். கந்த வர்க்கங்களின் மலைகள் மேல் உள்ள சியோன் மலையில் உள்ள வெளிமான்களுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷக்கும் உன்னத பாட்டுக்கும் எவ்வளவு இருக்கு பாருங்க. கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேல உள்ள அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி எருசலேம், புதிய எருசலேம் அப்படிதான் மலை மீது இறங்கி வந்ததா சியோன் மலையிலிருந்து. அப்பா ஒரு பாட்டு பாடுவாங்க.
ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாருமென்று அழைக்கிறாரே. அப்புறம் வார்த்தை பழைய பாட்டு யாருக்கு ஞாபகம் இல்லையா? உன் முகம் ரொம்ப அழகா இருக்குது. அவர் சொல்றாரு, என் முகம் உன் முகத்துல தெரியுது, என் முகம் உன் முகம் என் முகத்துல தெரியுது. எவ்வளவு அழகா பிரதிபலிக்கிறார் பார்த்தீங்களா? எங்க நம்மளை பார்க்கும்போது அவர் முகத்தை நம்மள பார்க்கிறாருங்க. மணவாளன் சொல்றாரு பாருங்களேன், என் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. மணவாளன் சொல்றாரு பாருங்க, என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. சகல கந்தவர்க்கலங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. திரும்ப மணவாளன் சொல்றாரு பாருங்களேன், என் சகோதரியே, என் மணவாளியே, என் தோட்டத்திலே வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். மணவாட்டி உடனே சொன்னாங்க, அவருடைய கண்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிவிடப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை பாடுறாங்க, மணவாட்டி மணவாளனை பாடுது. மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்குது, மணவாட்டி மணவாளனை வர்ணிக்குது. ரோமர் 12:5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாகி இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து தாங்க தலைக்கல், கிறிஸ்து தாங்க மூளைக்கல், கிறிஸ்து தாங்க அஸ்திபாரக்கல். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இயேசுதான் தலைக்கல். ஆமென். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிட்டு அவர்தான் தலைக்கல், அவர்தான் ஹெட்ஸ்டோன், அவர்தான் அஸ்திபாரக்கல், அவர்தாங்க அஸ்திபாரம், அவர்தான் தலை, அவர்தான் கார்னர் ஸ்டோன், அவர்தான் மூளைக்கல். இயேசு இல்லாம நம்ம இல்ல. இயேசுவால தான் நம்ம பூரணமே வருதுங்க நமக்கு. அதனால தான் சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருமே இல்லை. அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்போமா? நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுட்டேன், இன்னும் போக முடியாத நேரம் நிறைய ஆயிடும். ஹalleluya ஷகதரபா ஒரியாந்துர நமதுரையாந்தலபா இயேசுவே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஐயா. உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 என்னுடையவரே, என்னவரே 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 இனியவரே. உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று, என் பிரியமே, என் ரூபவதியே
திரும்ப பாடுமா? என் பிரியமே இந்துபவதியே அழைப்பவரே என்னவரே 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 என் உடையவரே என்னவர் என்னவரே 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 இனியவரே. அப்பா, உங்களை பார்க்கல இந்த உலகத்தில் எங்களை அன்பு கூறுகிறதுக்கு எந்த மனுஷனும் அதுக்கு ஈடாக மாட்டாமா. 1000 10,000ங்களில் சிறந்தவர். 1000 பேர் வந்தா கூட என்ன இப்படி நேசிக்க முடியாதப்பா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 1000 10,000ங்களில் நீ சிறந்தவர். நீ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். என் மனவாளியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே, கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே என்று சத்தம் எங்கள் காதுகளில் இந்த காலையில கேட்கும்படியா கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்ததுக்காக நன்றி. நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் ஐயா, நாங்கள் காத்து இருக்கிறோம். எங்கள் மனவாளனே, நித்திய மனவாளனே, உமக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். உம்முடைய அன்பு திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மதுரமானதப்பா உம்முடைய நேசம். இந்த உலகம் அதுக்கு ஈடு இல்லப்பா. இந்த உலகத்தினால ஈடுபடுத்த முடியாது. இந்த உலகத்துல அந்த அன்பு எங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் கிறிஸ்துவின் அன்பு பெரியது 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 பெரியது. கிறிஸ்துவை போல சபையை நேசிக்குவதற்கு வேற யாரும் இல்ல. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காக நன்றி. உங்களை மனவாட்டியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காக நன்றி. அந்த சந்தோஷத்தோடும் அந்த மகிமையோடும் அப்பா, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தந்தேன். இவர்கள் உலகத்தார் அல்லாதது போல ஆண்டவரே நானும் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் அவர்களை பகைத்தது, நானோ அவர்களை நேசித்தேன். உலகம் பகைத்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அந்த அன்பில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. ஓ, அந்த அன்பில் நீங்க மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஏக்கத்தோட கூட வந்தவர்கள், வெறுமையாய் வந்தவர்களை கர்த்தர் ஓ பலவான்களை ஐஸ்வர்யவான்களை கூட வெறுமையாக அனுப்புகிறாரா, ஆனா தரித்திரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார் என்று மரியாள் பாடினார். ஓ, ராஜாக்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி எளியவர்களையும் புலிதவர்களையும் ராஜாக்களோட உட்கார வைக்கிறவர். அந்த ராஜா யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களிலும் நீங்கள் உட்காரும்படியாய் செய்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாவோடு, நித்திய ராஜாவோடு உட்கார்ந்து இருக்கிறவங்க. வேற எந்த ராஜாவோட உட்காரலானும் பரவாயில்ல, நித்திய ராஜாவோடு இருக்கிறோம். அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஓ, சமாதான பிரபு. அவர் சாலேமின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். அப்பா, இந்த மாதம் சமாதானத்தோட உங்க பிள்ளைகள் இருக்க. அப்பா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான், என்னை நேசிக்கிற உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சமாதானத்தோட காத்திருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அனுக்கிரகம் தாரும். வந்தவர்களை ஆண்டவரை வந்த வண்ணமாய் அல்லப்பா திருப்தியாக்கி உம்முடைய அன்பில் களி கூற செய்து உம்முடைய பிள்ளைகளை இங்கே அனுப்புகிறதுக்காக நன்றி. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான ஆரோக்கியமும் பலனும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் சுதந்திரமாய் இருப்பதாக நீங்க எங்களுக்குள்ள வாசமாய் இருந்தாப்பா, நீங்க எங்கள் எலும்பில் எலும்பாவும் எங்கள் மாம்சத்தில் மாம்சமாய் இருந்தார் ஆண்டவரே, எங்களுக்குள்ள உம்முடைய சரீரத்தின் பலனும் உம்முடைய சரீரத்தின் சமாதானமும் உம்முடைய சரீரத்தின் மகிமையும் எங்களுடைய இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோட காத்து வழி நடத்தட்டும் ஐயா. கடந்த மாதம் முழுவதுமாய் நடத்தினீங்க, புதிய மாதத்திலும் நடத்துவீங்கப்பா, நடத்துவீங்கப்பா, நடத்துவீங்கப்பா. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையில் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.